மனசாச்சே காந்தா நடிப்பு சக்கரவர்த்தி அந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். தலைமை என்னமா நடிச்சிருக்கிறாங்க. துல்கர் சல்மானுக்கு தான் அந்த டைட்டில் பொருந்தும், நடிப்பு சக்கரவர்த்தி. முந்தானேத்து நான் சத்தியம் சினிமாஸ்ல ப்ரீமியர் ஷோ பார்க்க வந்த நேரில் பார்த்தேன். என்ன காசியா ஸ்டைலாக இருக்கிறாங்க, பணம் தான் இல்லை. எப்படி இருக்குது. பாக்யஸ்ரீ போஸ் அவங்க தான் படத்தில் மெயின் கேரக்டரு. கட்சியில் அந்த அம்மாவை ரொம்ப காமிக்கலை. அந்த அம்மாவால் தான்டா படமே காந்தா. என்ன அம்மா அடிச்சுக்கிறாங்க. அந்த ஏன்ஷியன் டைம்ஸில், அந்த 80s 50sலாம் சினிமா எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அதில் எவ்வளோ பாலிட்டிக்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ பொறாமை, ஃபேமு, வஞ்ச புகழ்ச்சி, புகழ், ஆணவம், கர்வம், இதெல்லாம் பெரிய ஸ்டார் ஆகிட்டா நமக்கு வாழ்க்கை கொடுத்தவங்க, நமக்கு நடிப்பு சொல்லி கொடுத்துருந்தவங்க, நம்ம டேரக்டர்ஸ், நம்ம டீச்சர்ஸை மறந்துடுறோம். ஸோ சமுத்திரகனி சார் ஒரு மிகப்பெரிய ஆக்டிங். எல்லாருமே 3 பேருமே செம ஆக்டிங் தாங்க. சமுத்திரகனி சார், துல்கர் அண்ணா பீக்கு, பாக்யஸ்ரீ 3 பேர் தான் அவனை மெயினு. அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கிறாங்க. ஸோ துல்கர் சல்மான் வந்து ஒரு கூத்துப்பட்டறையில் நாடகத்தை கட்டுன்னு சின்ன சின்ன நாடகம் பண்ணிகிட்டே இருக்கிறார் அவர் சொந்த ஊரில். அதான் டிகே மகாதேவன். ஸோ திருச்செங்கோடு காளிதாஸ் மகாதேவன். ஸோ நாடகம் பண்ணும்போது சமுத்திரகனி சார் வந்து ஒரு டைரக்டர். ஐயா என்று தான் அவர் படத்தில் ஒரு பேரே ஐயா தான். ஸோ அந்த ஐயாவுக்கு தன்னோட கலைஞர்களுக்கு குரு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. நடிப்புனா இப்படி தாங்க கற்றுக்கணும், டீச்சர்ஸ்லேருந்து கற்றுக்கணும். கூத்துப்பட்டுற நாடகத்துலேருந்து ஒரு உண்மையான எமோஷன்ஸ், காமெடி, குதூகலம், இதெல்லாம் இப்படி பண்ணுறது தான் நடிப்பு. ஸோ அவ்வளோ அழகாக அந்த படம் வந்திருக்கு. அந்த பழைய ஆக்டிங் ஸ்டூடியோ, ஃபஸ்ட்டெல்லாம் ஸ்டூடியோ, இப்போல்லாம் எல்லாம் ஃப்ளாட்லேயே ஆடிஷன் பண்ணுறாங்க. முடிஞ்சு ஸ்டூடியோவில் தான் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டூடியோவில் வச்சு அந்த சீன்ஸ் எல்லாமே அந்த ரிச் கிளாஸியாக இருந்தது எல்லாமே. நிழல்கள் ரவி சார் ஒரு நெகட்டிவ் ஷேடு பண்ணியிருந்தார். அவரும் பார்க்கறதுக்கு டெரராகவே இருந்தார் அந்த காஸ்டியூமில். அப்புறம் துல்கர் சல்மான் என்ன சொல்லவே தேவையில்ல. அந்த படத்துக்குள்ளே படமாக ஒவ்வொரு சீனு டேக்கு அதெல்லாம் எடுக்க போது சும்மா வேற லெவலில் இருந்ததுங்க அந்த சீன்ஸ்லாம். இருப்பா. ஸோ துல்கர் சல்மானோட ஒரு நல்ல உச்ச நட்சத்திரமாக செமையாக நடிச்சுட்டு வருவார் அவர் கரியரில். அவர் நடிப்பு சொல்லி கொடுத்தது எல்லாம் நம்ம சமுத்திரகனி அண்ணன் தான். திடீர்னு நீ பெரிய ஆள் ஆகிட்டோடனே உனக்கு கர்வம் வந்துருச்சு, பொறாமை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவர் அபாண்டமாக ஒரு பொய் கேஸ் போட்டு துல்கர் சல்மான் அண்ணன் உள்ளே வச்சிருவார் ஜெயில் உள்ள சமுத்திரகனி அண்ணன். திடீர்னு இந்த விஷயம்லாம் தெரிய வரும்போது துல்கர் சல்மான் அண்ணன் காரில் இவங்க 2 பேர் ஒரு கூட்டிகிட்டு ஜெயிலேருந்து பெயில் எடுத்து கூப்பிட்டு சமுத்திரகனி அண்ணன் தான் அவரே உள்ளே தள்ளுவார், அவரே வெளில கொண்டு வருவார். ஸோ பெயில் எடுத்து கொண்டு வந்து சொல்லுவார் டைலாக்கு, நீ எவ்வளோ பெரிய ஆனாலும், நீ எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி, எவ்வளோ உச்சத்துக்கு போனாலும் சரி, எவ்வளோ ஃபேம் வந்தாலும், எவ்வளோ புகழ் வந்தாலும், நீ எங்கேருந்து வந்த உன் பழசை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் பாடமாக. கரெக்டு தான், பழசை மறக்கக்கூடாது தான். அதுக்குன்னு அவன் வேலை முன்னேறணும் தானே தான் வாழ்க்கை. ஏன்னா அவன் கீழே இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டி, எல்லா ஏழ்மை, வறுமை, பசி, கொடுமை எல்லாத்தையும் பார்த்துட்டு மேலே போனோம் தானே ஆசைப்படுவோம். அதுக்குன்னு அந்த இடத்துல இருந்து மறுபடியும் நீ ஏழையாக போகணும்னு போவானா? ஒருத்தன் கீழே இருக்கானா அவன் மேலே போனோம் தான் பார்ப்பான். மேலே இருக்கிறவன கீழே வந்து அது விதி, நேரம், கால கொடுமை, கட்டாயம், அதால் இறங்குவோம், மறுபடியும் ஏறுவோம். ஸோ எல்லாமே கற்றுக்கணும்னு அந்த மாதிரி தாட்டில் படத்தை சொல்லாமல் கீழே வந்து துல்கர் சல்மான் கடைசியில் யோசிப்பார், நம்ம ஐயா தான் நம்மளை ஜெயிலில் வச்சுட்டாரா அப்படின்னு யோசிக்கும் போது மறுபடியும் பாதி வழிந்து காரில் இறங்கி திடீர்னு ஐயாவுக்கு இருக்கும் பேசாமல் போயிடுவாங்க. தொடர்பே இருக்காதுன்ட்டு ஒரு மனசில் இருக்கிற ஒரு கவலையோடு போயிடுவார். நம்மளை தூக்கி வச்ச நம்ம கடவுளே நம்மளை இப்படி பண்ணுறாருன்னு அந்த ஒரு மனஸ்தாபத்தால் 2 பேர் பேசிக்க மாட்டாங்க. பாக்யஸ்ரீ போஸ் வந்து கூப்பிட்டு வருவார் நம்ம ஐயா சமுத்திரகனி ஐயா கூப்பிட்டு வந்து நடிக்க சொல்லி, இப்போ சாந்தா எங்கள் அம்மாவோட கதாபாத்திரமாக நீ நடிக்கணும். சமுத்திரகனி அண்ணனோட அம்மா கதாபாத்திரம் தான் இந்த சாந்தா. ஸோ அதுதான் துல்கர் சல்மான் வந்து பெரிய ஆள் ஆகிடுவார், உச்சத்துக்கு போய்ட்டு. இந்த படம் பேர் சாந்தா கிடையாது, காந்தா, நான் சொல்கிறது தான் படம். ஸோ அவர் உட்காந்து வேறு பார்க்க சொல்லி. ஸோ 2 பேர் ஈகோ கிளாஷ் வரும்போது திடீர்னு ஷூட்டிங்லேயே செட்டிலே சண்டை போட்டுக்கிறாங்க பயங்கரமாக. அந்த சீனாக நல்லா இருந்தது. ஆக்சுவலாக துல்கர் சல்மானுக்கு படத்தில் கல்யாணம் ஆகி ஒரு வசதியான ஒரு பொண்டாட்டி, வசதியான ஒரு மாமனார், பெரிய இடத்துல இருக்கிறாரு, கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக.
ஸோ இவர் வந்து சினிமாக்காரங்களால நடிப்பாங்க, அந்த கள்ள தொடர்பு அதெல்லாம் எவ்வளோ வருது டிவியில். அது ஆக்சுவலாக அதெல்லாம் சினிமா சைடில் போயிட்டு அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, சாஃப்ட்டுங்க. நம்மள மாதிரி நார்மல் லைஃப்பில் வாழ்கிறவங்களுக்கு தான் செகண்ட் மேரேஜ்னால் இருக்கும். ஆனால் சினிமா சைடில் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ பயம் இருக்கும் நம்மள மாதிரி ஆட்களுக்கு. ஸோ கள்ளத்தொடர்பு தெரிஞ்சிச்சு. அவர் உண்மையாக நேசித்தார் நம்ம பாக்யஸ்ரீ போஸ் மேடம் அவர்கள். குமாரியை உண்மையாக நேசிச்சாருடா. ஸோ கடைசியில் அவரே மர்டர் பண்ணிருவாருங்க. துர்கர்ஸ் மாதிரி மர்டர் பண்ண வச்சிருவான் நம்ம தலைவன் சமுத்திரகனி. ஏன் தான் அப்படி பண்ணி வச்சாரோ, அவங்க ஒன்றா வாழ. ஸோ மாமனார் வந்து மறுபுலையை தான் பார்த்துக்கிட்டு வேவு பார்த்துக்கிட்டே இருப்பார். யார் எந்த நடிகை கூட என் மாப்பிள்ளைய நிறைய சுத்த வைக்காத, இது டிரைவர் தான் நம்ம வையாபுரி அண்ணன் படத்தில், சுத்த வேவு பார்க்க வைக்காத அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுவார். ஸோ படத்தில் வந்து கடைசியில் இவங்க 2 பேர் ஈகோவால் அந்த குமாரியை தான் லவ் பண்ண பொண்ணே திரும்பி முகத்தை கூட பார்க்காம இப்படி சுற்றுவார். அந்த உண்மையை திரும்பி ராணா டகுபதி செம்ம சீஃப் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் படத்தில் சரியா செகண்ட் ஹாஃபில் தான் வந்தார் மனுஷன். ஆனால் வேற லெவலில் இன்வெஸ்டிகேஷன், அந்த ஆக்டிங் சீன்லாம், ஆக்டிங் வீடியோலாம் செம்மையாக இருந்தது. அவரோட ஆக்டிங் வீடியோலாம் மொத்தத்தில் காந்தா லக்கி பாஸ்கர் அளவுக்கு இல்லைனாலும் காந்தாடா. காந்தா